செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 85,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் லாவண்யா, இந்த விலை உயர்வு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது என்று கூறலாம். வெள்ளி விலை கிராம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல தங்க நகைகளினுடைய விலை என்பது தொடர்ந்து ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டு வருகிறது. தங்கம் 1 கிராம் 10,700 ரூபாய்க்கும், அதே போல சவரன் 85,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதாவது நேற்றைய விலையிலிருந்து சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து வருவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. நடப்பாண்டினுடைய ஜனவரி மாதத்தில் ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஒரு சவரன் 85,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு மிகப்பெரிய விலை மாற்றமாக இது இருக்கிறது, விலை உயர்வாக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சவரன் 25,000 வரை உயர்ந்திருக்கிறது என்பதனை இந்த நடப்பாண்டானது காட்டுகிறது. அதே போல இந்த ஆண்டு முடிவதற்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது. இந்த ஆண்டினுடைய முடிவில் ஒரு சவரன் 1 லட்சத்தை தொடுமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இனிவரும் காலங்களில் தங்க நகைகளினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பில்லை என தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதே போல சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய சிறு சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து தங்க நகைகளை வாங்கிக் கொள்வது அறிவார்ந்த செயல்பாடாக இருக்கும் எனவும் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஒருபுறம் தங்க நகைகளினுடைய விலை உயர்வது பொதுமக்கள் மத்தியிலே வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், மறுபுறம் தங்க நகைகளில் முதலீடு செய்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது. அம்ரோத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.